அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/2/2025 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள், அங்காரக பிரதோஷ விரத நாள். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனை உள்ளவர்கள், தீராத நோய் உள்ளவர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபட்டால் இன்று நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். நாளை மகா சிவராத்திரி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கும்பகோணம் மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சுமங்கலிகள் தீர்க்க சௌமாங்கல்ய பிராப்தம் கிடைப்பதற்காக, தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வதற்காக, அந்யோன்யம் இருப்பதற்காக வழிபட வேண்டிய அற்புதமான ஸ்தலம் மங்களாம்பிகை மற்றும் கும்பேஸ்வர சுவாமி. கல்யாணம், திருமணம், விவாகம் தடை உள்ளவர்கள் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் செய்வதன் மூலம் அந்த விவாகம், திருமணம், கல்யாண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நம்மளுடைய பல கஸ்டமர்களுக்கு அதெல்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று காலை 11:09 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று மாலை 5:11 வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:29 வரை மரணயோகம், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று மிருகசீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான நாள். வேலை தொழிலே நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். கடன் பிரச்சனையில் தத்தளித்தவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபைனான்ஷியல் செக்டாரில் அல்லது பேங்க், இன்சூரன்ஸ் செக்டாரில் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அது சம்பந்தப்பட்ட ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு பணவரவு திருப்தியாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மனசில் இருந்த சில கவலைகள் எல்லாம் விலகும். ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் காரிய அனுகூலத்தை கொடுப்பார், பிரச்சனைகளை தீர்ப்பார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, கோபத்தை குறைக்க வேண்டிய நாள், கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக, அவதானமாக, பொறுமையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள், தாமதங்கள்லாம் வரும். நல்லது நினச்சிங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா மற்றும் யோகா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள், லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஈகோ வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. அது மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையாது. பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக அமையாது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள்.
திடீர் செலவெல்லாம் வந்து சேரும். மருத்துவ செலவுகளும் கூடும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏற்கனவே ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட, நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும். வீடு வாங்கும் விற்கும் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. தகுதிக்கு மீறி ஆடம்பர பொருட்களை வாங்குறதுல கவனமாக இருக்கணும், தவிர்க்கிறது நல்லது. வாகனங்களை மாற்றணும்னு நினைக்கிறவங்க டாக்குமெண்ட் விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் இரவு நேர பயணத்தை முடிந்தால் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. தாய் தந்தையருடைய சில பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கந்தப்பெருமான் முருகனுடைய வழிபாடு. முருகனுடைய வழிபாடு அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடக ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். மனசில் இருந்த கவலைகள் நீங்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகளாக இருப்பவர்கள், அக்வாரியம் நடத்துபவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டிலே ஐடி துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு பணிபுரியும் இடத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சிலருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் நல்லபடியாக நடக்கும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அதிகாரிகளுடன் இருந்த மோதல் போக்கு குறையும் அல்லது நீங்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் 2 எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, குழப்பம் நிறைந்த நாள். சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடிய நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்கள், சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுக்கு உடல்நிலையிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ரிசர்ச், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையிலே பணியாற்றுபவர்கள், சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னி ராசி என்பர்களே, பயத்தை விட வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படுறதுல அர்த்தம் இல்லை. நம்பிக்கை வேண்டும். பிள்ளைகள், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், கெமிக்கல் இன்ஜினியராக, மெரின் இன்ஜினியராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே,
நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சில விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாழ்க்கை துணை சொல்கிறத கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சேல் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் பழைய நண்பரை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு உற்சாகமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மறுமணம், செகண்ட் மேரேஜ் ஆர் தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் வெள்ளை நிற பூக்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும். மருத்துவ செலவு குறையும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, யோகா, ரேக்கி போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, கவலையை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு அலட்டிக்காதீங்க. எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி போக வேண்டிய நாள். இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்து தான் பாதிக்கும். சாப்பாடு, உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டிரைவிங் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், புது வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாளாக நடக்காத பெண்டிங்காக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை, கௌரவம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை தரும். ஏர்போர்ட், ஏர்லைன்ஸ் மற்றும் ஹார்பரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு.
விஐபிக்களின் நட்பால் நன்மை கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டாதீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இஎம்ஐ கட்டுவதில் சில பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் வழியிலே உதவி உண்டு. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். வீட்டிலே சில மாற்றங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதற்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். இடைபெறியாக இருந்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். சினிமா, சின்னத்திரையில் மியூசிக் டைரக்டராக, டெக்னீஷியனாக, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மீடியா, சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் புது வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தம்பதியரிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு. பைக் மெக்கானிக்காக, கார் மெக்கானிக்காக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வாலாம்பிகை சமேத வைத்தீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.